சொந்த ஊர் வாழவந்தி. வீட்டுக்காரர் இல்லை, பையன் 1, 2 பொம்பளை பிள்ளைங்க. பையன் 10வது படிக்கிறான், பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட், ட்வின்ஸுங்க சார். வீட்டுக்காரர் இறந்து 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை. 100 நாள் வேலை கிடைச்சா போவேன், இல்லை அப்படின்னாலும் கூலி வேலை. அதுவும் எனக்கு பத்த மாட்டேங்குது. ரெகுலராகவும் வேலை கிடைக்கல. ஹோட்டலுக்கு பாத்ரூம்களுக்கு போயிட்டு இருக்கேங்க சார். அவங்க வந்து போர் வண்டிக்கு போயிட்டு இருந்தாங்க சார். இந்த புகை அடிச்சல ட்ரெஸ்ஸிங் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டலில் கரூர் காந்திராம ஜிஹெச்சில் வச்சிருந்தாங்க. 10 நாள் இருந்துட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி 1 நாள் தான். ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதாக இருக்குன்னு நைட்டில் 3 மணிக்கு கொண்டுட்டு போனால் 4 மணிக்கெலாம் ஜிஹெச்சில் போகிற வழியிலே இறந்துட்டார். ஹாஸ்பிட்டல் போனோம், இறந்துட்டாங்கன்னு சொல்லிசொன்னாங்க. அப்புறம் கொண்டு வந்துட்டேங்க சார். அதுக்கப்புறம் 100 நாள் வேலைக்கு இது மாதிரி தாங்க சார். வெளில எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகலை. அதுக்கு மேலே கூட சித்தர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ அதுக்கும் முடியலன்னு போகிறது இல்லைங்க சார். ரெகுலராகவும் ஒரே பக்கமாக கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க சார். ஆடும்போது எதுவும் இல்லை. எனக்கு வந்து இந்த 3 பிள்ளைங்க தான் இப்போதைக்கு சுற்றி, வேறு எதுவும் இல்லை. 100 நாள் வேலைக்கு போனால் 200 ரூபாய் சம்பளம். காடு தோட்டத்து வேலைக்கு போனாலும் அந்த சம்பளம் தாங்க சார். ஹோட்டல் வேலைக்கு போகிறது 220 ரூபாய் தராங்க. பஸ்க்கே 20 ரூபாய் சரியாக போயிடும். 200 ரூபாய் தாங்க சார். இதை வச்சு தாங்க சார் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 200 ரூபாயிலுமே தீனி கேட்டாங்கன்னா முடியாதுங்க சார். எங்கேயோ ஒரு சப்போஸ் கையில் இல்லைனாலும் ஒரு பாக்கி வச்சு வாங்கிட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு இந்த எஸ்பியில் ஜாமான் பொருள் கொடுக்குறத வச்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோங்க சார். ஸ்நாக்ஸாக வீட்டில் செஞ்சு கொடுத்துறது, அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. மற்ற செலவெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க சார். எங்கேயாவது இது பண்ணி இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான் இருக்குது. யாரும் ஹெல்ப்புக்கெಲ್ಲ யாரும் கிடையாது. இதை வச்சு தாங்க சார் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு ரேஷன் அரிசி 20 கிலோ போடுறாங்க சார். அந்த சாப்பாடு தான். சாம்பார், ஏதோ கிளர்ன சாதம், ஏதோ நம்மளால் என்ன முடியுதோ எடுத்துகிட்டு போய்க்குவாங்க சார். இதுதான் வேணும்னு குழந்தைங்களும் கேட்க மாட்டாங்க. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குதுங்க. சத்துணவுலையும் சாப்பிட்டுக்குவாங்க. என்னால் முடியல அப்படின்னாலும் சத்துணவுலையும் சாப்பிட்டுக்குவாங்க. சாயந்தரம் நான் வர 6-7 மணி ஆகும் சார். வந்துட்டு அவங்களும் ஒரு நாளைக்கு சமைச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து தான் சமைக்கணும். ஹோம்ஒர்க் இருக்குது, படிக்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் தான் பண்ணிக்கணும். வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கோம். குழந்தைனார் நாங்களும் இருக்கோம். நான் வந்து ஒரு சின்ன சமையல் கட்டில் இருக்குங்க சார். அதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் பண்ணிட்டுருக்கோம். பாப்பா வந்து 8வது படிக்கிறாங்க. தம்பி 10வது படிக்கிறார். எல்லாமே கணேஷ்புரம் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. அவங்களும் 8வது தாங்க சார். ட்வின்ஸு. இவங்க வந்து பெரிய குழந்தை. எங்கள் பேர் கனிஷ்கா. இந்த பொண்ணுக்கு வந்து கனிஷியா. கனிஷ்காவுக்கு தாங்க சார் பொண்ணு வாங்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணுக்கு. தீபாவளி பொங்கல் அப்படின்னா பொங்கலுக்குலாம் இது பண்ண மாட்டாங்க சார். ஆடி 18க்கு தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுப்போம். எதோ சிம்பிளாக என்னால் முடிஞ்சது. கிராண்டாலாம் பண்ண மாட்டோம். அதுவும் எடுக்க முடியலனாலும் ஒன்றும் சொல்லாதுங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாங்க சார். 220 ரூபாயில் 20 ரூபாய் பஸ்க்கு போயிடும். 200 ரூபாய் தான். அதுலேயும் 100 ரூபா 150 ரூபா கூட செலவாயிரும். பிள்ளைங்களுக்கு வந்து புக்ஸ் நோட்டு அது இதுன்னு வாங்கினா சுத்தமாகவே இருக்காது. வாரத்தில் வந்து ரெகுலராக வேலை கிடைக்க மாட்டேங்குது. வாரத்தில் 3 நாள் 4 நாள் தான் வேலையே. அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுதுங்க சார். ஸ்கூல்லேயும் நோட் புக்ஸ் தராங்க. 8வது படிக்கிறதுனால இல்லை போயிருக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது. நோட் புக்ஸ் வாங்கி தான் தருவேன். மீதிக்கு வந்து எங்கேயாவது கடன் தாங்க சார். குழுவில் இருக்குது. அது மாதிரி கடன் தான் சார் எடுத்துக்கிறது, வாங்கிக்கிறது. மாதம் வந்து நம்ம பார்த்து கட்டுறது சார். ஒரு மாதம் வந்து என்னால் முடிஞ்சால் கட்டவே, இல்லைன்னா வட்டி மட்டும் 100க்கு 2 ரூபாங்க சார். அது மாதிரி எடுத்துருக்குங்க சார். மாதம் வந்து என்னால் முடிஞ்ச அளவு 500 ரூபா 300 ரூபா இல்லைன்னா வட்டி கூட கட்டிட்டு விட்டுருவேன். முடிஞ்சால் கட்டவே, இல்லைன்னா வட்டி கூட கட்டிட்டு அடுத்த மாதம் கட்டுவேன். இருந்தது வெளியில் இருந்தோம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. கொரோனா டைமில் வந்து ஊரை செட்டில் ஆகிட்டோம். மேரேஜ் ஆகி 2006 கல்யாணம் சார். அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் கல்யாணம் சார். தீபாவளி முடிஞ்சு கல்யாணம் வந்து 2006. இப்போ வந்து 2025 எனக்கு 19 முடிஞ்சு போயிடுங்க சார். ஆனால் 10th முடிச்சிருக்கேங்க சார். ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லன்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. எதுவும் பண்ணலை எனக்கு. அப்புறம் நான் இதுக்கு மேலே வந்து என்னால் படித்து இது பண்ண முடியாது. 3 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கொண்டு போய் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டைம் மனம் கொடுத்தேன். அந்த ஸ்டெப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற இதில் இருக்குது. அந்த எஸ்பியில் பொருள் கொடுக்கறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அதிகமாக வந்து இப்போ கடைகளில் வந்து தீனி வாங்காமல் அதை வந்து பிள்ளைங்க வந்து வீட்டில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நாங்களும் செஞ்சு கொடுத்துட்றோம். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எஸ்பியில் பொருள் கொடுக்குறது. சாம்பார் வைக்க, புளிக்குழம்பு வைக்கல, சுண்டல் குருமாவுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கிறாங்க. தட்டைப்பயிர் கொடுக்குறது அவிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. புளிக்குழம்பும் வச்சு கொடுப்போம். இது மாதம் ரெகுலராக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெனிஃபிட்டாக கொஞ்சம் இது பண்ணலாம். செலவு மிச்சமாகவும் 3 குழந்தைங்க படிக்கிறனால. இப்போ நினச்சா லெட்டு, பேனா, பென்சில் அதுன்னு கேட்பாங்க. ஒரு நாளைக்கு முடிஞ்சால் வாங்கி கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவேங்க சார். பொருள் கொடுக்குறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த பொருள் கொடுத்ததுக்கு எஸ்பிபிடிக்கு ரொம்ப நன்றிங்க சார். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே எங்களோட நம்பர் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.